ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு காயின் ஒர்க் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வளைவுக்கு மட்டும் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒரு கிளாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ இவ்வளோ தானேன்ட்டு. ஸோ ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ நான் இப்போ தான் பேஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ காஞ்ச பிறகு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அசையாமல் இருக்கும். ஓகேவா, நகராமல் இருக்கும். ஓகேவா. ஓகே, நான் இப்போ அப்படியே வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் நல்லா காஞ்சிட்ட பிறகு வந்து போடுங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதை சுற்றி சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கே வந்துடுது. நான் இப்போ தான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நான் அப்படியே வந்து போடுறேன். ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் வந்து உங்களை நல்லா காஞ்ச பிறகு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இல்லைனா இந்த மாதிரி விலகி வந்துகிட்டே இருக்கும். பார்க்கவும் வந்து உங்களுக்கு நல்லாவுமே இருக்காது. ஓகே, சரி. அதை சுற்றி ரெண்டு சுகர் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேவா. அது ஏன் வந்து ஈரத்தில் போடக்கூடாது அப்படி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பாருங்கள், நகர்ந்து போகுது. அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே வந்து வராது. ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கான ஷேப்பே வந்து கரெக்டாக கிடைக்கல பாருங்கள். இது போய் இங்கே கரெக்டாக உட்காந்தாதான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். அதுக்கு தான் வந்து காஞ்சிட்ட பிறகு போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக போய் உட்காரணும். ஸோ இப்போ இது ஒரு ஷேப்பு, அழகாக ஒரு பூ மாதிரி. ஸோ நீங்கள் இங்கே இப்படியேவும் வந்து விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியேவும் வந்து விட்டுடலாம். இல்லை நீங்கள் அகைன் கீழே வந்து 4mm பீடோ 3mm பீடோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் இது காயத்துக்கு முன்னாடியே போட்டேன். ஸோ இது நகர்ந்து வந்துட்டு இருந்தது. இதோட ஷேப் வந்து எனக்கு கரெக்டாக வரல பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு எடுத்துருவேன். ஓகே, இப்போ எண்ணாட் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், பார்க்க இது ஒரு புட்டாஸ் டிசைன். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம காயத்துக்கு முன்னாடியே போட்டோன்னா அது அசைஞ்சிட்டே இருக்கிறதுனால டிசைன்ஸ் வந்து ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுவுமே ஈஸியான கிளாஸ் தான். ஸோ கிளாஸில் இருக்கவங்க ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கிளாஸில் நியூவாக யாருனா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 100 கிளாஸஸ் 100 rupees சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம். பாய்.